கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே தேவ சமூகத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நன்றியினால் துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெய்வம் அனுகூலமான கதவையும் அனுக்கிரகத்தின் கிரியையையும் தேவன் தந்துள்ளபடியினால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் பேச போகிற ஒவ்வொரு திருவார்த்தையையும் தெய்வம் பேச வேண்டும். தேவ ஆவியானவர் பலமாய் இடைபட வேண்டும். தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி போடுவார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படி பிதாவின் ஆவியானவர் இந்நேரம் நம்மத்திலிருந்து பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் பேசிவிட்டு போகிறவர் மட்டுமல்ல, அவர் பேசின வார்த்தைகளுடைய கிரியையை அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஏசாமி பேசின ஒரு வார்த்தையும் வீணாய் போனதில்லை. வேதத்தில் அவர் வாழ்ந்த நாளில் அவர் பேசின எல்லா வார்த்தையையும் தெய்வம் நிறைவேற்றி இருக்கிறார். அதில் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றினார். எனவே இந்த நாளிலேயும் தெய்வம் நம்மத்திலே பேச போகிற வார்த்தையை மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கான கிரியையை தேவன் நம்மத்திலே பலமாய் நடப்பிக்க போகிறார் என்பதை நான் கர்த்தருக்குள் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனம். யாவரும் அறிந்த வார்த்தை. எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். தெய்வம் ஒரு கூட்ட ஜனத்திற்கு தன்னுடைய வாயினால் அறிவிக்கிற அருமையான ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் என்று நாம் சொல்லலாம். ஒரு கூட்ட ஜனத்தாருக்கு தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை. அவர்களுக்கு நான் செய்ய போகிற காரியம் என்ன என்று ஆண்டவர் அந்த ஜனத்தாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசி மூலமாய் ஜனத்திற்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் எரேமியா 33:6. தேவன் ஒவ்வொரு ஜனக்கூட்டத்திற்கும் ஒவ்வொரு காரியத்தை செய்தருளுவார். ஆபிரகாமில் இருந்து கடைசி பத்மதீவு யோவான் வரை ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், ஒவ்வொரு ஜனத்திற்கும், ஒவ்வொரு ஜாதியாருக்கும் தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணியிருப்பார், தீர்மானம் பண்ணியிருப்பார். அதை அவர் செய்வார். அதை செய்ய நினைத்து தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை தடுக்கவும் முடியாது. அதே போலதான் தேவன் இந்த ஜனத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், பரிபூர்ண சமாதானம், சத்தியம். மீண்டும் சொல்லுகிறேன், சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், சமாதானம், சத்தியம். தேவன் ஒரு கூட்ட ஜனத்திற்கு 5 காரியங்களை செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிப்போமாக. வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது ஆதி காலங்களில் மட்டுமல்ல, ஆதி காலத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற ஆதி பரிசுத்தவான்களைப் போல மாற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார். அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒருவர் மீது அல்ல,
இருவர் மீது அல்ல, சில பேர் மேல் அல்ல, வசனத்தை கேட்ட யாவர் மீதும். இந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் தெய்வத்தினுடைய வசனத்தை கேட்பீர்களானால், அவருடைய வசனத்தை காதுகளினால் மட்டுமல்ல, இருதயத்தை திறந்து நீங்கள் தெய்வத்தினுடைய வசனத்தை கேட்பீர்களானால், அன்றைக்கு இயேசுவோடு நடந்த அந்த சீசர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல, இன்றைக்கு இந்த வசனத்தோடு பிரயாணம் பண்ண போகிற உங்களுடைய, என்னுடைய, நம்மளுடைய இருதயத்தை தேவன் கொழுந்து விட்டு எரிய பண்ண போகிறார். அன்றைக்கு சீசர்கள் மீது இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மீதும், என் மீதும், நம் மீது, நம்மளுடைய ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் தம்முடைய ஆவியை பொழிந்தருள போகிறார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதிலே சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமாக்கப்படுதலும் பேசப்பட்டு ஆகிவிட்டது. இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்திலே பேச போகிறார். சமாதானம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறோமே, நமக்குள் ஒரு சமாதானம் இருக்கிறதா? நம்மளுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டா? பிள்ளைகளுக்குள் சமாதானம் உண்டா? ஊழியத்திலே சமாதானம் உண்டா? கணவன் மனைவிக்குள் சமாதானம் உண்டா? சபையிலே சமாதானம் உண்டா? உங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற அக்கம் பக்கத்தினரோடு, உறவினரோடு, உற்றாரோடு, யாவரோடு சமாதானமாய் இருங்கள் என்று தெய்வம் எச்சரித்து கட்டளை கொடுத்தாரே. இன்றைக்கு அந்த சமாதானம் எங்கே? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் அந்த சமாதானத்தை கடந்த நாட்களில், கடந்த வாரங்களில், கடந்த மாதங்களில், கடந்த வருடங்களில் இழந்து போயிருப்பீர்களானால், இன்றைக்கு தேவன் அந்த சமாதானத்தை உங்களுக்கு பரத்திலிருந்து அவர் கொடுத்தரல போகிறார். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. சமாதானம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். சமாதானம் இல்லாமல் நாம் தெய்வத்தை தொழுது கொள்வது எம்மாத்திரம்? தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை வணங்குகிற, இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனுடைய சாட்சியை நீங்கள் கேட்பீர்களானால், உங்களுக்கு என்னையா கிடைத்தது? ஏன் இந்த மார்க்கத்திற்கு சென்றீர்கள்? ஏன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு சென்றீர்கள் என்று கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகிற முதலாவது ஒரு வார்த்தை, ஏன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின ஆரம்ப நாட்களிலே நாம் சொல்லுகிற முதலாவது ஒரு வார்த்தை சமாதானம். உள்ளத்திலே, உலகத்திலே தர முடியாத, ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உணர்கிறேன். என்னுடைய இருதயத்திலே சமாதானம் காணப்படுகிறது. சமாதானத்துடன் சந்தோஷமும் காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த சமாதானம் இருக்கிறதா? தனிமையில இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய சமாதானம் உண்டா? தனிமையில இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து பார்ப்போமாக. நமக்குள் சமாதானம் இல்லாமல், நம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், நம் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லாமல், ஊராருக்கு சமாதானம் என்று சொல்லி, மற்றவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, அதை சொல்லுவதினால், பேசுவதினால் பிரயோஜனம் இல்லை. முதலாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ குணப்பட்ட பின்பு சீசர்களை சந்தித்து அவர்களை கட்டி எழுப்புவாய். முதலாவது நாம் குணமடைய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானம் என்பது சரீரத்திலே அல்ல, உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த காரியம் சரீரத்திலே ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில வரும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. ஆனால் நீதிமொழி 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆதி நாட்களில் இருந்து அந்த சமாதானம் இன்றைக்கு எங்கே? ஏன் அந்த சமாதானத்தை இழந்தவர்களாய், சமாதானத்தை தொலைத்து போட்டவர்களாய், அந்த கோடாரியானது தண்ணீரிலே விழுந்தது போல இன்றைக்கு சமாதானம் தண்ணீர் என்கிற தத்தளிப்பான வாழ்க்கையிலையும், கவலை நிறைந்த வாழ்க்கையிலையும் விழுந்து கிடக்கிறதா? அன்றைக்கு தீர்க்கதரிசியின் அனுப்பின தேவன் இன்றைக்கு உங்களுக்கு, எனக்கு தம்முடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு போடப்படுகிறது. மீண்டும் கோடாரி தண்ணீர் மீது மிதந்தது போல உங்களுக்கும், எனக்கும், நமக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் மீண்டும் சமாதானத்தை தேவன் மேலே எழும்பி வர பண்ண போகிறார். மீண்டும் தேவன் சமாதானத்தை மேலே எழும்பி வர பண்ண போகிறார்.
இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையில் இந்த வார்த்தையை கேட்டு முழு இருதயத்தோடு அதை நம்பி, அதை விசுவாசித்து, அதை சோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு இரவிலேயே தெய்வம் சமாதானத்தை தந்தருள போகிறார். இன்றைக்கு இரவிலேயே என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தருள போகிறார். ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அநேகருடைய சமாதானம் இன்றைக்கு முதுகுக்கு பின்பதாய் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே உங்களுடைய முகத்திலே சமாதானம் தெரிந்தது. உங்கள் முகத்திலே சமாதானத்தின் ஒளி வீசினது. உங்கள் முகத்தை பார்க்கிற யாவருக்குள்ளும் அந்த சமாதானம் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமாதானம் முகத்திலே அல்ல, முதுகிலே வைத்துக் கொண்டிருக்கிறோமா? முதுகுக்கு பின்பதாய் காணப்படுகிறதா? முன்பதாக இருந்த சமாதானம் எங்கய்யா? இன்றைக்கு முன்பதாக இருந்த சமாதானம் போய் சமாதானம் பின்பதாக வந்து விட்டது. நீங்கள் காட்சி அளிக்கிறீர்கள். உங்கள் முகத்தில் இருந்த சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தேவன் கொடுத்த சமாதானம் எங்கே? தெய்வம் கொடுத்த சமாதானம் எங்கே? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. முகத்தில் இருந்த சமாதானத்தை இன்றைக்கு கலட்டி அநேகர் முதுகுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையாது முகத்தில் இருக்கிற சமாதானம் இன்றைக்கு முதுகலை காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒருவரை பார்த்தால் மனமகிழ்ச்சியோடு வரவேற்பாய், அன்போடு பகிர்வீர்கள், அன்போடு விசாரிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற சமாதானம் அவருக்குள் இருக்கிற பயத்தையும் நிம்மதியற்ற நிலவரத்தை மாற்றி அவர்களையும் சமாதானப்படுத்தும் அல்லவா? இன்றைக்கு தலையிலாய் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? சமாதானத்தை யார் எனக்கு கொடுப்பா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? முதலாவது நமக்குள் ஒரு சமாதானம் வேண்டுமே. இன்றைக்கு சமாதானம் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த சமாதானம் இன்றைக்கு இல்லாமல் போனதற்கு, ஆரம்ப நாட்களில் இருந்த மனமகிழ்ச்சி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் நமக்குள் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? ஏன் அவைகளை தொலைத்து போட்டிருக்கிறோம் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? இன்றைக்காவது இந்த காரியத்தை நாம் யோசித்திருக்கிறோமா? ஆமாண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லையா, எனக்கு நிம்மதி இல்லையா, எனக்கு மனமகிழ்ச்சியை இழந்தவனாய், சமாதானத்தை இழந்தவனாய் இன்றைக்கு நான் காணப்படுகிறேன். ஏன் ஏன் ஆண்டவரே? எனக்குள் ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த சமாதானம் இல்லை, ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த ஒரு மன நிறைவு எனக்குள்ள இல்லை. இரவிலையும் எனக்கு சமாதானம் இல்லை, பகல்லையும் எனக்கு சமாதானம் இல்லை. யோபு சொல்லுகிறான், எப்பொழுது இந்த இரவு என்னை விட்டு கடந்து போகும், பகல் வந்தால் நலமாயிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? பகலிலே தனித்து புலம்புவதற்கு. அப்படியானால் யோபுனுடைய வாழ்க்கையில காலையிலேயும் சமாதானம் இல்லைங்க, இரவுலையும் சமாதானம் இல்லை. இன்னும் தெளிவாய் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, பிரேத கல்லறையில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தன்னைத்தான் கீறி கொள்ளுகிறான். நம்மளை நாமளே வற்புறுத்தி கொள்ளுகிறோம். ஆவியானவருடைய பாரத்தை உணர முடிகிறது, ஆவியானவருடைய காரியத்தை உணர முடிகிறது. ஆவியானவருடைய உள்ளத்தின் காயத்தின் உங்களுடைய பாரத்தை ஆவியானவர் ஏறெடுக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். இன்றைக்கு அந்த சமாதானம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? அவைகளை நாம் இன்றைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் முதலாவது நமக்குள்ள சமாதானம் இல்லை? எல்லாருக்கும் சமாதானத்தை தருகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரையும் தைரியமா கூப்பிடுறோம், ஐயா இந்த மார்க்கத்திற்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க, ஐயா நடத்துகிற ஜெபத்திற்கு வாங்க, சமாதானம் கிடைக்கும். உண்மைதான், ஆரம்ப நாட்களிலே நாம் எல்லாரையும் அழைத்தது உண்மை. ஆனால் அவை பொழுது இந்த சமாதானம் நம்மளை விட்டு போயிருது. ஏன்? என்ன காரணம்? இன்றைக்கு கிறிஸ்தவத்துல சமாதானத்தை இழந்து சத்தியத்தை பேசி அது பிரயோஜனம் இல்லை. சமாதானத்தை இழந்து நீங்க சமாதானமா இருப்பீங்கன்னு சொல்லி அதற்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு சமாதானம் சமாதானம் இந்த சமாதானத்திற்காக உலக ஜனங்கள் எங்கெங்கேயோ அலைகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. மார்கழி மாதம் வந்துவிட்டால் போதும், எத்தனையோ இடங்களுக்கு சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். எதற்கு போகிறீங்க ஐயா? சமாதானத்தை தேடி, தெய்வத்தை தேடி போகிறோம் ஐயா. ஆனால் எங்களுக்கு சமாதானம் கிடைத்ததா? இல்ல, எங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால்
வீட்டிற்குள் அறை கதவை பூட்டி அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் சமாதானத்தை தேடி வந்து தருகிறார். அதுதாங்க நம்மளுடைய இயேசுசாமிக்கு இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். அதாங்க ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு என்ன சொல்லுகிறதுன்றே தெரியல. சரி, காரியத்திற்குள் கடந்து செல்லுவோம். ஏன் சமாதானம் இல்லை? லூக்கா 24:36 சொல்லுகிறது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே இருதயம் உடைகிறதை, ஆவிகளை உணர முடிகிறது. இயேசு எங்கேயா இருக்கிறார்? இயேசு எங்கேயா இருக்கிறார்? இயேசு இருந்தாரே ஒரு வாழ் உன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் காட்சியளித்தாரே. இன்றைக்கு சமாதானத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன? இயேசு நடுவில் இல்லை. இயேசு மத்தியஸ்தராய் நம்மளுடைய குடும்பத்துல காணப்படல. இயேசு உங்களுடைய உள்ளத்தின் நடுவில் இல்ல. இயேசு நம்மளுடைய குடும்பத்தின் நடுவில் இல்ல. இயேசு நம்மளுடைய சபையின் நடுவில் இல்ல. அதனால் ஆரம்பத்தில் இருந்த சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறோம். யாருக்கு தெய்வம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் அழைக்கப்பட்ட, தம்மால் வேறு பிரிக்கப்பட்ட, தங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தம்முடைய மார்பிலே கடந்த, தன்னுடைய வழியிலே நடத்தப்பட்ட சீசர்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அப்படின்னா அவர்களுக்கு சமாதானம் இல்லையா? இல்ல. ஏன்? 37வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கலங்கி பயந்து கொண்டிருந்தார்கள். 36வது வசனம் 35 வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் கதவை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மற்ற ஜனங்களுக்கு பயந்தவர்களாய், மற்ற ஜனங்களுக்கு பயந்து போனவர்களாய், அவர்கள் நடுநடுங்கினவர்களாய் ஒரு அறைக்குள்ள போய் அமர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவுல இயேசுசாமி போய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு அவ்வப்பொழுது சமாதானத்தை இழந்து போயிருப்போம்னா காரணத்தை நன்றா விளங்கி கொள்ளுங்க. இயேசு நம் குடும்பத்தின் நடுவுல இல்லைங்க. ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்திற்குள்ள இல்லைங்க. ஆவியானவர் எங்கேயோ வைத்து விட்டோம், எங்கேயோ தொலைத்துட்டோம். ஏதோ சமாதானமா இருக்கிறது போல வெளிப்பிரகாரமா அப்படி சிரிக்கிறோம். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க்கா. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கிறேன். ஆனா தனிமை தாங்க அதை உணர்த்தும். தனிமை அதை நம்மளை நியாயம் தீர்த்து விடும். இங்க வெளியில என்னதான் பிளாஸ்டிக் கவரை போட்டு முகத்தை மறைத்தாலும் முகத்திற்கும் இருதயத்திற்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. இருதயத்துல ஒரு வேதனைன்னா அது முகம் காட்டி கொடுத்துரும். நெகேமியாவின் காலத்துல கேட்கிறான் பாருங்க, ராஜா நீ ஏன் துக்க முகமா இருக்கிறாய்? இது மனதின் துக்கமே இல்லாமல் வேற என்ன? உனக்கு வியாதி இல்ல, ஆனா இது மன துக்கம். பாருங்க, மனதில் இருக்கிற காரியம் முகத்துல அழகா தெரியுது. முகநாடி வேறுபட்டது என்று ஆண்டவரே சொல்றாரே. மனதில் இருக்கிற காரியம் ஏன் ஐயா சமாதானம் இல்ல? என் குடும்பத்திற்குள்ள சமாதானமே இல்ல பிரதர். நான் ஜெபிக்கிறேன் ஐயா, நான் வேத வாசிக்கிறேன் ஐயா, நான் தசம பாகம் கொடுக்கிறேன், ஊழியங்களுக்கு உதவி செய்யறேன், ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லைங்க. காரணம் என்ன? நீங்க எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அவரோடு கூட செய்யல. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையை செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகிக்கணுங்க. இன்றைக்கு பாடுகளை சகிக்கிறோம், ஆனால் அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறோமா? அவரோடு கூட பாடுகளை சகித்தாதான் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய முடியும். அதேதான் நானும் சொல்ல வருகிறேன். அவரோடு கூட நம்ம பாடுகளை அல்ல, அவரோடு கூட நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்வோமானால் அவரோடு கூட நம்ம செய்கிற எல்லா காரியம் 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுகளை சகித்தோமானால் என்று எழுதப்படலைங்க, அவரோடு சேர்ந்து பாடுகளை சகிக்கணும். அவரோடு கூட சேர்ந்து நம்ம எல்லா வேலையும் செய்யணும். கடமைக்கென்று வேதம் வாசிப்பது, கடமைக்கென்று ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ணுவது, போகலன்னா சத்தம் போடுவாங்களே, கேட்பாங்களே, ஜெபிக்க மாட்டாங்களே, ஐயோ இல்ல போய் ஆகணுமே, கட்டாயம் கடமை. சபைக்கு போலன்னா ஊழியக்காரர் கேள்வி கேட்பாரே, போகணுமே. காணிக்க தரலன்னா சொல்லி காட்டிடுவாங்களே, பேசிடுவாங்களே,
செய்யணும்னு என்கிற அந்த கட்டாயமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் விட்டுருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கட்டாயமாய் அல்ல, விசனமாயம் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யணும். ஆண்டவருக்கு மனப்பூர்வமா பாடுபடணும். ஏன் இன்றைக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? அவரோடு கூட நம்ம இல்லைங்க. ஒரு நாள் ஒரு ஊழியன் ஒரு காலத்துல வாலிபனாய் இருந்த பொழுது பாவம் செய்து அவன் மனம் பாதிக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்துல போய் அமர்ந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அங்கு ஒரு மீட்டிங் ஹால், பிரேயர் ஹால் ஒன்று உண்டு. அவன் மனம் பாதிக்கப்பட்டு நடந்த சம்பவம், ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அவனால சரியா ஜெபிக்க முடியல. அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தலையை நேரெடுத்து பார்க்க முடியாம அந்த குற்ற உணர்வு அவனை போட்டு மாட்டி வதக்கி கொண்டே இருந்தது. இருந்தாலும் இயேசுதானே கதி என்று சொல்லி போயிட்டான் மீட்டிங் ஹாலுக்கு. ஜெபிக்க அமர்ந்துட்டான். ஜெபம் ஓடல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாய் தெய்வத்தினிடத்தை இருந்து பேசிக்கொண்டே இருந்தான் மனதளவுல. திடீரென்று ஆவியானவர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ஆண்டவர் அவன் மனக்கண்களை, தரிசன கண்களை கத்தர் திறந்தார். அந்த சபை வாசல்ல ஆவியானவர் நிற்கிறாருங்க. அவன் சபைக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே ஏனையா வெளியிலே நிற்கிறேன். ஆவியானவர் என்ன மாறுத்தரம் சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் உனக்கு என்ன ஏமாற்று வேலை பண்ணேன்? நீ என்னை வெளியில நிப்பாட்டிட்டு நீ சபைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறையே. இன்றைக்கு நான் உனக்குள்ள இல்லப்பா. நான் இன்றைக்கு உனக்குள்ள இல்ல. நான் உனக்கு வெளியில இருக்கிறேன். நான் உன்னை விட்டு தூரம் போகவும் முடியல. காரணம், நீ எனக்கு வேணும். நீ என்னுடைய தரிசனத்திற்காய், என்னுடைய அழைப்பிற்காய் அழைக்கப்பட்ட குமாரன் நீ. இன்றைக்கு நீ வெளியில நின்று கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் வெளியில நிப்பாட்டி, என்னை வெளியில நிப்பாட்டி வச்சுட்டு நீ ஊழியம் செய்கிறியே. காரணம் என்ன? பாவம் தான் ஆண்டவரே. நான் செய்தது பாவம் தான். நான் உங்களை விட்டு விலகிட்டேன். அந்த வாலிபன், அந்த ஊழிய தேவனுடைய சமூகத்துல கதற ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்துல நீங்க இல்லப்பா. ஆனா அவன் எங்க இருக்கிறான்? சபையில இருக்கிறான், ஊழியத்துல இருக்கிறான், வேதத்தை கையில் எடுக்கிறான், பாட்டு பாடுறாங்க, ஆவியில நிரம்புகிறாங்க, அபிஷேகம் வருவது போல உணர்கிறாங்க. ஆவியானவர் இல்லையே. ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா என்ன இருக்கும் தெரியுமா? மிகப்பெரிய சமாதானம் இருக்குங்க. எந்த பிரச்சனை வரட்டும், யோர்தானே பிரகாசித்து வரட்டுமே, அமைதியா அமர்ந்திருப்பாங்க. அமைதியாய் அமர்ந்திருப்பாங்க. எந்த சலனமும் இருக்காது, எந்த சலசலப்பும் இருக்காது. இருக்கிற இடத்துல இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க கத்திருக்கிறவே தருவார். எப்படி உங்களால நடக்குது? காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சமாதானம் இல்லாமல் போனதற்கு முதலாவது காரணம் என்ன? ஏசாமியினுடன் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம். வாழ்றோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்றோம், கிறிஸ்தவ மார்க்கத்துல வாழ்றோம், கிறிஸ்டியானிட்டிங்கிற பிரேயரோடு வாழ்றோம், ஜெபத்திற்கு வருகிறோம், வேத வாசிக்கிற எல்லாம் செய்யறோம். அதன் பின்பு பிரேயர்லயே ஏசாமியை விட்டுட்டு நம்ம தனியா போயிடுறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலவரத்தை திரும்பி பாருங்க. ஆதியில எப்பொழுது ஏசாமி கூட இருந்தோம்ல. 2 வீலர் போகும்பொழுது ஜெபம், உட்காரும் பொழுது ஜெபம், எழுந்திருக்கும் பொழுது சோத்திரம், ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது சோத்திரம். இன்றைக்கு எப்படி? அவங்க வந்து சோத்திரம் பண்ணட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம். இன்றைக்கு அவர்கள் செய்கிறதுக்கு அப்படி அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் இன்றைக்கு சமாதானம் இல்லை? முதலாவது, நமக்குள் ஏசாமியினுடைய அசைவாடுதல் இல்லை. லூக்கா 24:36 தெளிவா சொல்லுது. பேசிக்கொண்டிருக்கையில் சமாதானம் என்று சொன்னார். எங்க வந்து சொல்றாரு பாருங்களேன். அவர்கள் நடுவிலே நின்றார். அவர் நடுவுல இருக்கணுங்க. நம்ம குடும்பத்துல அவர் நடுவுல எப்பயுமே இருக்கணும். நம்ம சபையில எப்பொழுதும் அவர் நடுவில இருக்கணும். அவர் உள்ளத்திற்கு நடுவுல இருக்கணும். ஏன் ஐயா நடுவுல இருக்கணும்? நடுப்பகுதிங்கிறது ரொம்ப மெயின். நடுவிலே மத்தியஸ்தர். அவர் மோசையை பாருங்க, அவர் நடுவுல நிற்கிறான். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல நின்றான். அதன் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டானது. அதனாலதான் இந்த நடுவில் என்பது ரொம்ப முக்கியம். நடுவுல நின்ன உடனே வாதை நிறுத்தப்படுகிறது, அழிவு நிறுத்தப்படுகிறது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, காடை வருது, எல்லாம் வருது. மோசே மேல போயிட்டான், நடுவுல நிற்காம தேவன்கிட்ட நெருங்கி சேர்ந்துட்டான், கீழே கலகம் உண்டாயிடுச்சு.
இன்றைக்கு இயேசுசாமி நம்மளுடைய குடும்பத்துல ஒரு நடுவராய் காணப்படும். அவர் நம்ம நடுவுல இருந்தாருன்னா சமாதானம் இருக்கும். நம்ம உள்ளத்தின் நடுவுல நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இயேசுசாமி வந்து இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம நடுவுல வந்தாருன்னா நம்மளுக்கு சமாதானம். உங்களுடைய இல்லத்திற்குள் தெய்வம் வருவாரானால் நம்மளுக்கு சமாதானம். எத்தனை பேர் உணர்றீங்க, ஆண்டவரே ஆரம்ப நாள்ல எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, இன்னைக்கு இல்லாமல் போயிட்டது, நான் உங்களை இழந்துட்டேன். ஆனா ஜெபத்துல இருக்கிறேன், வேத வாசிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனாலும் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? இவையெல்லாம் அவரோடு கூட சேர்ந்து செய்யல. இதெல்லாம் தனியா நம்ம செய்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துட்டோம். யோவான் 20:19 சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சாயங்கால நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பகல் இல்லாத வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத ஒரு நேரம். சாயங்காலம் என்பது சூரியன் மறைகிற நேரம். இன்றைக்கு உங்களுடைய நீதி மறைந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சங்கள் மறைந்து கொண்டிருக்கலாம், இருள் சூழ்கிற ஒரு அனுபவம் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். எல்லாரும் உங்களை சுத்தி இருப்பாங்க. சீசர்கள் கூடியிருந்தார்கள், உறவின் முறை உற்றார்கள் எல்லாரும் கூடி இருப்பாங்க. ஆனாலும் இருள் சூழ்கிற ஒரு அனுபவம் வரும், மதிமயங்குகிற ஒரு நேரம் வரும், சூரியன் மறைய போகிற ஒரு நேரம் வரும், பயம் வருகிற மாதிரி இருக்கும். இயேசுசாமி நடுவுல வந்து நின்றுட்டாருன்னா நம்மளுக்கு சமாதானம் கிடைத்தரும். எந்த இருளா இருக்கட்டும், எந்த அந்தகாரமா இருக்கட்டும், எந்த காரிருளா இருக்கட்டும், ஆண்டவர் நடுவுல வந்து நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய சமாதானம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் சமாதானத்தை இழந்துட்டோம்? ஏன் நிம்மதி இழந்துட்டோம்? ஏன் தெய்வம் கொடுத்த அந்த சமாதானத்தை இழந்துட்டோம் தெரியுமா? முதலாவது, இயேசு என்கிற அருமை இரட்சகரை நம்ம வெளியில நிறுத்தி வைத்து விட்டு நமக்குன்னு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக ஒரு ஊழியன் சொன்னார், ஒரு ஊழியர் வெளிநாட்டிற்கு பயணம் பண்ணி போன பொழுது அவர் அந்த இடங்கள்ல அநேக திருச்சபைகள் உண்டு. அப்ப ஒரு சபைக்கு போகலாம், அங்க வெள்ளிக்கிழமை ஆராதனை. அப்ப அந்த சபைக்கு போகலான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நாட்கள்ல ஒரு சபைக்கு போகலான்னு சொல்லி அவர் ஆயத்தமானார். இவையெல்லாம் அவர் தரிசனத்திலே கண்டு ஜெபிக்கும் பொழுது தரிசனத்தில் ஆவியானவர் காண்பிக்கிறார். அப்ப சபைக்கு போகலான்னு போகும்போது எல்லா சபைகளையும் ஆராதனை பயங்கரமா நடக்குது. ஆனா ஒரு வயதான ஒரு சபைக்கு வெளியில, ஒவ்வொரு சபைக்கு வெளியில நின்னு பார்க்கிறாரு. அவர் அப்படியே கடந்து போகிறார். அப்ப இவர் அந்த ஊருக்கு புதியதுனால அந்த வயதான ஐயாட்டு போய், ஐயா நான் நல்ல ஒரு சபைக்கு போகணும்னு சொல்லி ஒரு சபைக்கு என்னை கூட்டு போங்க, அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னா, இந்த ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? நானே அந்த சபையை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்ன உடனே, சரி கொஞ்சம் தூரம் 2 பேர் நடந்து போறாங்க. ஐயா சபை இருக்குதேன்னு ஒவ்வொரு சபையா அந்த விசுவாசி அந்த ஊழியர் காண்பிச்சுக்கிட்டே வராரு. எந்த சபைக்குள்ள இந்த ஐயா போகல. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் தேடி வந்த சபையே இங்க இல்ல. உடனே இவர் கேட்கிறாரு, எந்த சபையை தேடினீங்க? இங்க இத்தனை ஆராதனை நடக்குது, நீங்க எந்த சபையை தேடுறீங்க? எல்லா சபையிலயும் ஆராதனை நடக்குது, ஆனா என்னைய வெளியில வச்சுட்டு அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா. என்னை வெளியில நிப்பாட்டிட்டு அவங்களா ஆராதனை நடத்துறாங்க, அவங்களா ஜெபிக்கிறாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்ல இந்த ஐயா மறைஞ்சிட்டார். அப்பதான் அந்த தெருக்குள் நடுவுல அந்த ஊழியக்காரன் முழங்கால் படிட்டு கதறி ஜெபித்தாராம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைவுகளை நீர் உணர்த்தினீர் ஐயா, எங்கள் பாவங்களை உணர்த்தினீர் ஐயா. இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாய் ஆடலும் பாடலும் பெருகி இருந்தாலும் நாங்கள் உங்களை ஆராதிக்கல, உங்களை வெளியில தள்ளிட்டு இன்றைக்கு ஜெபம், உங்களை வெளியில வச்சுட்டு இன்றைக்கு வேத வாசிப்பு, எங்கள் குற்றங்களை தெய்வம் மன்னிக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்த பொழுது அந்த ஊழிய நிமித்தமாய் அந்த பட்டணத்துல பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். அவர் நிமித்தமா எல்லாருக்கும் சமாதானம் கிடைத்தது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? முதலாவது, இயேசு என்கிற அருமை இரட்சகரை வெளியிலே நிறுத்தி வைத்து விட்டோம். இன்றைக்கு அந்த தெய்வத்தை மீண்டும் குடும்பத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் இழுத்து கொண்டு அழைத்து கொண்டு தாழ்மையோடு வருவிப்பீர்களானால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இழந்து போன அந்த சமாதானத்தை தேவன் திரும்ப தருவார். சும்மா வெளியில போர்டு எழுதி போட்டா பத்தாரு. இயேசு வீட்டின் தலைவர், உண்மையாகவே அவர் தலைவரா இருக்கணும்.
உண்மையாகவே அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணுங்க. எந்த காரியத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்யக்கூடாது, கேட்காம செய்யக்கூடாது. எந்த காரியத்தையும் அவர்கிட்ட கேட்காம நீங்க நம்ம என்ன செய்து விடக்கூடாது, ஈடுபடவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தெய்வம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இழந்து போனதற்கு இரண்டாவது காரணம் என்ன? இன்றைக்கு சமாதானம் இழந்து போனதற்கு முதலாவது காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இழந்துட்டு நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம். இரண்டாவது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து இருக்கிறோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 21:9. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம். இன்றைக்கு ஆவியானவர் அடுத்து காண்பிக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 23:9. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் என்று வேதம் தெளிவாய் நம்மளுக்கு எச்சரிக்கிறது. இரண்டாவது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போய்விட்டது தெரியுமா? சண்டை. அநேக காரியங்களுக்கு சண்டை. வீட்டுல சமாதானமே இல்ல பிரதர், நிம்மதியே இல்ல பிரதர். ஐயோ, என்னுடைய வீட்டுல நிம்மதியை இழந்தவனாய், சமாதானத்தை இழந்தவனாய் இருக்கிற காரணம் என்ன? சண்டை போடுகிற ஒரு வல்லமை. சண்டைகளின் நாவுகளின் சண்டைகளுக்கு என்னை தப்புவியும் என்று தாவீது வேண்டிக் கொள்கிறான். சண்டை போடுகிற ஒரு பழக்கம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களானால், அவன் ஆரம்ப நாட்கள்ல எல்லாவற்றையும் கொண்டு போய் என்ன செய்கிறான்? தகப்பனிடத்துல சொல்லி கொடுத்துட்டான். நீ சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீ போய் பார்த்து விட்டு வா என்று சொன்ன உடனே A to Z என்ன செஞ்சிடறான்? அப்பாட்ட வந்து அழகா சொல்லி கொடுத்துறான். ஒண்ணு விடாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல அவன் கரெக்டா இருக்கிறான், தவறு அல்ல. ஆனால் அப்பேற்பட்ட யோசேப்ப கர்த்தர் குழியில போட்டு எகிப்துல விட்டு பார்வோனுக்கு அடிமையா இருந்து போத்திபார் கையில மாட்டி விட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையில மறக்கப்பட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டு அங்க உதவி வரும் அதையும் ஏமாந்து இப்படி பல காரியத்துல நொறுக்கப்பட்ட பின்பு அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது தெரியுமா? ஆதியாகமும் 45:24 சொல்லுகிறது, நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள். எவ்வளவு அருமையா ஆலோசனை கொடுக்கிறான் பாருங்க. இன்றைக்கு இரண்டாவது சமாதானம் இழந்து போனதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் சொல்லுகிறத சொல்ற, சண்டை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை எடுத்துக்கொள்வோமானால் சண்டைகள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நடக்கிறது. ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். சண்டை போடாதீங்க, சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்புறான். நீங்க அப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை சற்று நிதானித்து பாருங்கள். யோசேப்பு மனம் திருந்திட்டான். யோசேப்பு கோல் சொல்றது இல்ல, யோசேப்பு காட்டி கொடுக்கறது இல்ல, மன்னிக்கிறான், மறக்கிறான். சகோதரர்கள் மனம் திருந்தவே இல்லை. எத்தனை வருடமானாலும் அவர்கள் அந்த கேரக்டர்ல தான் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பி பார்த்து வளர்ந்தவன் யோசேப்பு. அவன் சொல்றான், சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்பயும் நீங்க சண்டை போடுவீங்களான்னு பயப்படுறேன், நீங்க போகிற வழியில சண்டை போடாதீங்க. அப்ப அவர்களுடைய வேலையே என்ன? யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு வேலையே என்ன? சண்டை போடுறதான் பெரும்பாலும் வேலையாவே இருக்குது. சண்டை எந்நேரமும் 24 மணி நேரத்துல 24x7 நியூஸ் சேனல் மாதிரி 24 மணி நேரமும் 7 நாட்களும் சண்டை தாங்க. இன்றைக்கு யாரோடு சண்டை போட நம்மளை தேவன் அழைத்தார்? உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அவன் சேனைகளோடும் நம்மளுக்கு யுத்தம் உண்டு. அதற்கென்று கர்த்தர் ஆயுதங்களை, அவயவங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவைகளை விட்டு குடும்பங்களிலே இன்றைக்கு சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, உங்கள் உறவின் முறைக்குள்ள சமாதானம் கெட்டு போனதற்கு காரணம் என்ன? சண்டை. 2 விதமான சமாதானம் உண்டுங்க. ஒண்ணு, நமக்குள்ள நம்மளே சமாதானமா இருப்பது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமா இருப்பது. இன்னொன்னு, ஆண்டவர் சொன்னது போல யாவரோடு சமாதானமா இருங்க. இந்த சமாதானம் எது? ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஐக்கியமா இருந்தாதாங்க சமாதானம் வரும். ஐக்கியம் இல்லைன்னா சமாதானம் வராது. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, சண்டை. இந்த சண்டையின் நிமித்தம் சமாதானத்தில் இருந்திருக்கிறீர்களா?
எரேமியா 33:6 சொல்லுகிறது, மீண்டும் அவர்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன். சமாதானத்தை கொடுக்க போகிறார். முதலாவது அவர் வரப்போறாருங்க. இரண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களில இருக்கிற சண்டைகளை கர்த்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறார். சண்டை போடுகிற அந்த சுபாவத்தை தேவன் மாற்றி போட போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சண்டை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளை முற்றிலுமாய் கொன்று போட போகிறது. மோசையின் காலத்துல எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தாங்க. அநியாயம் செய்கிறவனை நோக்கி உன் தோழனை நோக்கி அடிக்கிறதுன்னு கேட்டு முடிச்ச உடனே அங்க ஒருத்தனை கொலை செய்து போட்டுக்கிறான். சண்டை கொலை செய்யக்கூடிய காரியத்தை கொண்டு வந்துரும். நம்மளுடைய ஆத்மாவை கொலை செய்து போடும். அதனாலதான் தாவீது சங்கீதம் 31:20 சொல்லுகிறான், நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளிவிலை வைத்து காப்பாற்றுகிறீர். சண்டை போடுகிற வல்லமைகளுக்கு நம்ம தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் தாங்க நம்மளை மறைத்து கொள்ளணும். சண்டை போடுவதற்கு இடம் கொடாதிருங்க. குடும்பத்துல சமாதானமா இருக்கணும். சமாதானம் வேணும்னா முதலாவது சண்டை போடக்கூடாது. சாலமோன் எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறான் பாருங்க. வீட்டின் மேல ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது. நீதிமொழிகள் 19:13 சொல்லுகிறது, மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சண்டைக்காரியோடு பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலம் என்று சொல்லுகிறான். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம், வனாந்தரத்துல குடியிருக்கிறது நல்லதான். எந்த அளவிற்கு மனம் நொந்து எழுதியிருப்பார் பாருங்க. தேவன் சாலமோனை எப்படி வைத்திருந்தார் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21:24 என்று நினைக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21:24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவனை சுற்றிலும் இருந்த சத்துருக்களுக்கு நடுவிலே தேவன் சாலமோனுக்கு சமாதானத்தை தந்திருந்தார். சுற்றில இருந்த சத்துருக்களுக்கு நடுவிலேயே அவனுக்கு ஒரு சமாதானம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கைய அவன் விவரித்து எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறது நல்லது ஐயா. 1 ராஜாக்கள் 4:24 மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் 4:24 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் நடுவில் சமாதானம் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு சொந்த மனைவியின் இடத்துல சமாதானம் இல்லை, சண்டை. அவன் எவ்வளவு மனநொந்து எழுதுறான் பாருங்க. சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சண்டை வந்த உடனே என்ன சொல்றோம்? என்னை கொஞ்சம் தனியா விட்டுருங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். தனியா இருக்கிறது நல்லது, ஆனால் தேவனோடு தனித்திருப்பது ரொம்ப நல்லது. தனிமையிலே தேவனோடு இருக்கணும். சண்டை போட்டுக் கொள்ளாதீங்க. யோசேப்பு ஆலோசனை பாருங்க, சண்டை போட்டுக் கொள்ளாதீங்க. மூத்தவர்களுக்கெல்லாம் மூப்பனை போல மாறிவிட்டான் யோசேப்பு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது சமாதானத்தை இழந்து போனதுக்கு காரணம் இயேசு என்கிற அருமை இரட்சகரை நம்ம பெயரளவுல வைத்திருக்கிறோம், உள்ளத்தளவுல இல்ல, கிரியையில இல்ல. இரண்டாவது சண்டை. சண்டை போடுறோமா? கணவன் மனைவிகளுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, சகோதரருக்குள்ள, சபையில சண்டைகள் இருக்கிறதா? ஊழியங்கள்ல சண்டைகள் இருக்கிறதா? ஊழியம் சமாதானத்தோடு செய்யணும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில சண்டைன்னு ஒரு பகுதி வந்துடுச்சுன்னா சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா கட்டு போயிடும். சண்டை போடக்கூடாது. ஆவியானவரோடு பலத்தினால் சத்துருக்களோடு சண்டை போடணுங்க. இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ளேயே, விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள சண்டை. காலையில எழுந்த உடனே சில வீடுகள்ல சண்டை. நான் உதாரணத்திற்கு என்று சொல்லுகிறேன், குற்றப்படுத்துவதற்கல்ல. முன்பு நாங்கள் ஒரு வீட்டுல குடியிருந்த பொழுது காலையில ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு வந்து பிரேயர் முடிச்சுட்டு 6 மணிக்கு கதவை திறப்பேன். கதவை திறந்த உடனே எதிர்த்த வீட்டுல ஒரு அக்கா இருப்பாங்க, நீ போய் செத்து போயிரு, நீ எதுக்கு இருக்கிற, நீ உருப்பட மாட்டேன். இவங்க ரொம்ப நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, கணவன் அதை பேசுறாங்களே, யார பேசுறாங்க? கதவை திறக்கும் போது நம்ம நம்மளதான் சொல்றதா நானே பயந்து போய் நாள் உற்று கவனித்து பார்த்தா அவங்க கைப்பிள்ளை ஒரு 5வது 6வது படிப்பான், குட்டி தம்பி. அவனை போட்டு அந்த அளவுக்கு பேசுவாங்க, அந்த அளவுக்கு சத்தம் போடுவாங்க. நீ எதுக்கு இருக்கிற? சண்டை. காலையில வேலைக்கு போயிட்டு வந்த உடனே, காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சண்டை, வந்த உடனே சண்டை. சண்டை போடக்கூடாது. அதனால அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கட்டுன்னு தான் இருக்கும். ஒரு சமாதானமே இருக்காது. யாரும் அவர்களிடத்துல பேச முடியாது. ஒரு தண்ணி பிடிக்க வந்தாலும் அவங்க வந்தாங்களே எல்லாம் ஒதுங்கிடுவாங்க.
அவ்வளவு சமாதானமற்ற ஒரு நிலவரம். அது வியாதியை கொண்டு வந்துருங்க. சமாதானம் இல்லைன்னா வியாதி வந்து விடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சண்டை போடுவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். வனாந்தரத்துல குடியிருப்பது நல்லதா? வனாந்தரத்துல என்னங்க இருக்கும்? மிருகம் இருக்கும், காட்டு ஜீவங்களுக்கு இருக்கும். அதுகளோட இருந்துடலாம் போல, வீட்டுல இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோம்? பேசாம தனியாவே இருந்திருக்கலாம் போல. எதுக்குதான் இங்க வந்தோம்? எதுக்குதான் இங்க வந்தோம்? வந்துதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். இல்ல, கர்த்தர் நம்மளை பழக்க வைக்கிறார், கர்த்தர் நம்மளை பரிசோதிக்கிறார், கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். சொல்ற சண்டைகள் வராமல் இருக்காது, வரும். அதை ஆளுகை செய்வதற்கு, அதை மேனேஜ் பண்ணுவதற்கு, அதை நம்மளுடைய கரத்துல அடிமைப்படுத்துவதற்கு கர்த்தர்ட்ட கிருபை கேட்கணும். சண்டை வந்தோடனே என்ன வரும் தெரியுமா? மன சஞ்சலம் வந்துடும், மன வருத்தம் வந்துடும், மனதுல ஒரு துக்கம் வந்துடும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சண்டை போடுறோமா? ஒருவேளை ஆவியானவர் உணர்த்துகிறதுனால சொல்ற, ஒருவேளை குடும்பங்கள்ல சண்டைகள் இருக்குமானால், இதை சொல்வதற்கு வயது இல்லை, ஊழியர்ங்கிற ஸ்தானத்துல சொல்ற, ஒருவேளை சண்டைகள் இருக்குமானால் ஒப்புரவாய் கொள்வது நல்லது. சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், இன்றைக்கு இரவோடு இரவாய் அந்த சண்டையின் வல்லமையிலிருந்து வெளியே வாங்க. ஒரு பெரிய சமாதான வீட்டிற்குள்ள வந்துடும், ஒரு பெரிய சமாதான வீட்டிற்குள்ள வந்துடும், ஒரு பெரிய நிம்மதி உள்ள வந்துருங்க. காரணம், சண்டை போடுற இடத்துல மனுஷனே இருக்க மாட்டான்னா தெய்வம் எப்படி அங்கே வாசம் பண்ணுவார்? மனுஷனே வனாந்தரத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறான். மேல வீட்டுல ஒரு ஓரமா ஒரு ஓலப்பாய போட்டு பேசாம படுத்துடலாம்னு நினைக்கிறான். ஆனா தெய்வம் எப்படி அங்க வருவார்? மனுஷனாலே அங்க வர முடியலையே. இது தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். சண்டை போடாதீங்க. சண்டை போடுவது அது தெய்வத்தினுடைய பார்வையிலே அது தகாத காரியம். சண்டை வராமல் இருக்குமான்னு கேட்டா வரும், சண்டைகள் வரும். ஏன் சண்டை வருது அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். சண்டைகள் வருவதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள். ஒன்று, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுகிறது, யாருக்கு சண்டை? 30வது வசனம் சொல்லுகிறது, 23:30 சொல்லுகிறது, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாகபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறதுக்கும் தானே. யாருக்குள்ள சண்டை வருமா? மதுபானம் எங்க இருக்கிறதோ, கலப்பு சாராயம் எங்க இருக்கிறதோ. மதுபானம் என்பது அமளியை உண்டு பண்ணுகிற வல்லமை. அமளியை உண்டு பண்ணுகிற வல்லமை. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்துல சண்டை வருவதற்கு காரணம் என்ன? அமளியை உண்டு பண்ணுகிற காரியம். சண்டை வருவதற்கு காரணம் அமளியை உண்டு பண்ணக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, 2வது சண்டை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 26:20, விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சண்டை ஏன் ஐயா வருது? ஒண்ணு, புரிந்து கொள்ளாததுனால, அமளி பண்றதுனால. அமளிங்கிறது அந்த டைப்ஸ்ல நம்ம கோபத்தை அடக்காதனால. 3 விதங்கள்ல சண்டை வருது. பல காரணங்கள் உண்டு. மிக முக்கியமான 3 காரணத்தை சொல்ற. ஒன்று, கோபக்காரி என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் எங்க அதிகமா வருதோ அங்க சண்டை வந்துடும். 2வது, மதுபானம். மதுபானம் என்பது அமளியை உண்டு பண்ணுகிறது, சலசலப்பு உண்டு பண்றது, புரிந்து கொள்ளாத தன்மை. குடிச்சிருக்கவங்க போய் நீங்கள் நானும் என்னதான் பேசுறேன்னு இடம் செய்யாது, புரியாது. நானும் அதெல்லாம் பேசுனேன், நானா எப்படியா சொன்னேன், நீ என்ற இதெல்லாம் சொன்னியான்னு காலையில நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்ப சண்டை எங்க வரும்? முதலாவது, கோபக்காரி என்று வேதம் சொல்லு. கோபம் இருக்கிற இடத்துல சண்டை அதிகமா வரும். 2வது, புரிந்து கொள்ளாத இடத்துல, மதுபானம் அருந்தினவன போல் இருக்கிற புரிந்து கொள்ளாத இருக்கிற சண்டை வரும். 3வது எங்க சண்டை வரும்? கோல் சொல்லுகிறவன் இருக்கிற இடத்துல சண்டை நிச்சயமா வரும். கோல் சொல்லக்கூடாது. கோல் சொல்லுகிறவன், கோல் சொல்லி தருகிறவன் இல்லாத இடத்துல சண்டை அடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கோல் சொல்லுகிறவனுக்கு அது சண்டை அந்த இடத்துல கண்டிப்பா என்ன செய்யுமா? வந்து தீரும். நீதிமொழியில் 30:33 வாசித்து பார்ப்பிலானால், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோல் சொல்லுகிறவனுடைய வேலை சண்டையை பிறப்பிக்கிற வல்லமை. இன்றைக்கு அநேக இடங்கள்ல சண்டை வருவதற்கு காரணம் என்ன? 26:20 சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல் சொல்லி தெரியக்கூடாது. போட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன வயசுல சண்டை வந்துடும்.
இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு, அப்படியே சொல்லி 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 இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் சண்டை வருது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? தூற்றி திரிகிற வல்லமை. உன்னை பற்றி அப்படி சொன்னாங்க தெரியுமா? உன்னை பற்றி அப்படி கேள்விப்பட்டேன் தெரியுமா? தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல 33ஆம் அதிகாரத்துல, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் இருதயம் அனல் கொண்டது. நல்லதையும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதாங்க ஆவியானுடைய வசனத்தை நம்ம தியானிக்க முடியும். அப்படி தியானிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருதயம் அனல் கொள்ளும். 39:3 சொல்லுகிறது, என் 2 சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பித்தேன். துக்கம் வருங்க, ஆனாலும் தாவீது பேசாமல் இருந்தார். வேதம் தெளிவா சொல்லுது. 2வது, ஏன் சமாதானம் இல்ல? சண்டை போடுறோம். ஏன் சண்டை வருது? கோபம் அதிகமா இருக்கிற இடத்துல சண்டை வரும். 2வது, மதுபானம் அருந்தினது போல புரிந்து கொள்ளாத இடத்துல சண்டை வரும். 3வது, எங்க சண்டை வருகிறதா? கோல் சொல்லுகிறவன் இடத்துல சண்டை வரும். தயவாய் சொல்லுகிறேன், தூற்றி துரிகிற கோல் சொல்லுகிற வல்லமைகள் நமக்குள் வருவதற்கு இடம் கொடாதபடி எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களா இருக்கும். இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி சுற்றி தெரியக்கூடாது. சிலர் நேக்கா அழகா ஒன்றோடு ஒன்று போர்வையா ஒரு பூவை போல கோர்த்து அழகா கோல் சொல்லுகிற ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கும். அவங்க சொல்றதே தெரியாது. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்ட போல இருக்குமா, ஆனால் அவையில் எங்க தைக்குமா? உள்ளத்துல தச்சிரும், உள்ளத்திற்குள்ள தச்சிரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை, காண்பிக்கிற வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறேன். சண்டை போடுகிற வல்லமை நம்மளுடைய குடும்பத்துல வராதபடி எச்சரிக்கையா இருங்க. நம்மளுடைய போதகர்கிட்ட பிடித்த ஒரு காரியம், எந்த ஒரு காரியனாலும் விசாரிச்சுட்டு அமைதியா இருப்பார். அது ஜெபிப்பாங்க, அதன் பின்பு எல்லா காரியமும். ஏன்னு சொல்ற, அதே காரியத்தை நாமும் கற்றுக்கொள்ளணும். கோல் சொன்ன உடனே, உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க உடனே நம்ம வீறி கொண்டு போக கூடாது. வீம்புக்காரனாய் நம்ம இருந்து விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஏன் சமாதானம் இல்லை? குடும்பத்துல சண்டைகள். சில வீட்டுல காலையில எழுந்த உடனே சண்டையா இருக்கும். இரவு போடுற சண்டை அடுத்த நாள் ஓயாது. சண்டை இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்தவத்தை ஆட்டி படைப்பதற்கு முதலாவது காரணம் சண்டைகள். நம்ம சண்டை போட்டுட்டு எப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் சமாதானம் சொல்ல முடியும்? ஒரு ஊழியர் இப்படியாக ஒரு சாட்சி சொன்னார். ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஃபெய்த்தம்ல ஒரு சபையில அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கும் சகோதரிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. இவர் எனக்கு சாப்பாடு வேண்டாம், உங்க கையில நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பேசாம உட்காந்துட்டார். ஒரு 10:11 மணி இருக்கும். திடீர்னு ஒரு விசுவாசி வேமா ஆட்டோல அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து வந்து இறங்கினார். என்னையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஊழியக்கார்ட்ட சொல்றாராம், ஐயா சீக்கிரமா வாங்க, மச்சானுக்கும் மாமனாருக்கும் எல்லாம் வீட்டுல பெரிய கலவரமா இருக்குது ஐயா, வெட்டிக்க போறாங்க, நீங்க வந்து சொன்னீங்கன்னா எல்லாம் அமைதியா இருப்பாங்க, உங்க மேல அவ்வளவு பயம், கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு இப்படி சண்டை போடுறாங்களே ஐயா, நீங்க தயவு செய்து வாங்கய்யா என்று சொன்ன உடனே இவருக்கு இருதயத்துல ஆணி அடித்தது போல இருக்குது. என்னாண்டவரே, ஏன் சபையில எங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லையே, நாங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2 சகோதரிமார்களுக்குள்ள இருந்த சமாதான குறைவு இவரை கெடுத்து விட்டுடுச்சு. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? டைரக்டா ரூமுக்கு போனாரு, முழங்கால் போட்டாரு, ஆண்டவர்ட்ட அழுதாரு, மன்னிப்பு கேட்டாரு. 2 சகோதரிமார்களையும் கூப்பிட்டாரு. அவங்க 2 பேரையும் ஒப்புரவாக்கி சமாதானம் படுத்திட்டு சண்டை போடுற இடத்திற்கு கிளம்பி போனார். போய் ஒரே வார்த்தை, சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க, பேசி தீர்த்துக்கலாம். 2 டீமா இருந்தவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. இவர் போய் நின்னாரு பாருங்க, நடுவுல அப்படியே சமாதானம் வந்துருச்சு. சண்டை ஒளிஞ்சது, சமாதானம் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்மளுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாம, நம்மளுடைய குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சண்டை போட்டுக்கிட்டு, இருதயத்துல சில சண்டை போடுறத ஆவியான உணர்த்துக்கிறார். தனிப்பட்ட இருதயத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தனியா ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்துக்கிட்டு, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, சண்டை போடாதீங்க, இருதயத்துல சண்டை போடாதீங்க. தாவீது அழகா சொல்றான், நல்லமானதையும் பேசாமல் அமர்ந்து இருந்தேன், நான் கர்த்தரே தியானித்தேன். கர்த்தரை இருதயத்துல தியானிக்கும் பொழுது இருதயத்திற்குள்ள வருகிற சண்டைகளை கர்த்தர் ஓய பண்ணுவார். சண்டை ஓஞ்ச உடனே சமாதானத்தை தேவன் தந்துடுவார்.
எனக்கு உங்களால தலைவலியா இருக்குது ஐயா. சொல்லாதீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதுங்க. பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ, நீ உருப்படாம போயிருவோன்னு சொன்னா உருப்படாமே போயிருவாங்க. நீ நாயாவே நாயை இங்க வா அப்படின்னு கூட்டனா அவனுக்குள் நாய் என்கிற பின்மாற்றத்தின் வல்லமை பிடிச்சிரும். சண்டையில என்ன பேசணுமோ அதை மாத்திரம் பேசணும். உன் வார்த்தையிலே கவனமா என்று வேதம் அழகா எச்சரிக்கிறது. இன்னைக்கு குடும்பங்கள்ல சமாதானத்தை இழந்ததுக்கு காரணம் சண்டை. இரவு பகலா சண்டை, இரவு பகலாய் சண்டை. அந்த ஊழியக்கார் பாருங்க எவ்வளவு புத்தியா செஞ்சாரு பாருங்களேன். போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல சண்டை ஓஞ்சிருச்சு. ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்த பொழுது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. சபையில ஊழியக்காரருக்கு ஒரு டீம், ஊழியக்கார சகோதரிக்கு ஒரு டீம் இருந்தது. அப்ப எனக்கு போன உடனே இதெல்லாம் தெரியாது. நார்மலா நம்மளை அனுப்பியிருக்காங்க, நம்ம மாட்டு போவோம், ஊழியத்தை செய்வோம், சாதுரியமா நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். கடைசியில பார்த்தா சபையில எனக்கு ஒரு டீம், அவங்களுக்கு ஒரு டீம் ஆகா இது பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருமேன்னு சொல்லி எல்லாரையும் ஜெபம் பண்ணி ஜெபித்து 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 சண்டை போடுறதை நிப்பாட்டி அப்படியே கொண்டு வரும் பொழுது ஊழியக்காரர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இப்ப விசுவாசிக்க ஒன்னாகிட்டாங்க. 2 டீமா இருந்தது ஒன்னாயிடுச்சு. ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? இங்க இருக்கிற விசுவாசி அங்க போய் அந்த அக்காட்ட சொல்றது, பிரதர்ட்ட சொல்றது. பார்த்தோம், மறுபடியும் ஜெபித்தோம். 2 சகோதரிமார் எல்லாம் சமாதானமா முழு ஃபெய்த்தோம்ல. சபையில உண்மையை சொல்ற, வெறும் 40 பேர் 50 பேர் இந்த இடத்துல ஒரே மாதத்துல கத்தர் 90 பேர் 100 பேருக்கு மேல கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட சபை நிரம்பி வழிந்தது. கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏன்? சண்டை எங்க ஒழியுதோ அங்க சமாதானம் வரும். சமாதானம் எங்க இருக்கிறதோ அங்க ஜனங்கள் தேடி ஓடி வருவார். அந்த இடத்துக்கு போனா எனக்கு நிம்மதியா இருக்கும் ஐயா. அந்த கோயிலுக்கு போனா, அந்த அம்மா வீட்டுக்கு போனா, அந்த ஊழியக்கார வீட்டுக்கு போனா எனக்கு சமாதானமா இருக்கும். நான் இருதயத்துல சமாதானத்தை உணர்றேன். என்ன ஐயா அந்த ஓரத்துல வந்து உட்காந்துருக்கீங்க, என்ன ஐயா அங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்லம்மா சும்மா மனசு கஷ்டமா இருந்துச்சு, இங்க வந்தனா நல்லா இருந்துச்சு, அதனால வந்தேன். இப்படி எல்லாம் ஆதி நாட்கள்ல சொன்னாங்கல்ல, இன்னைக்கு சொல்றாங்களா? இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு வருகிறார்களா? அப்படியே வந்தாலும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லுகிறார்களா? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, 2வது சண்டை என்கிற அந்த சுபாவத்திற்கு, அந்த கிரியைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அற்று போகிறோம். தெய்வத்தோடு இருக்கிற சமாதானத்தை அற்று போய் விடுகிறோம். யாக்கோபை பாருங்க, 2 குமாரர்கள் பட்டணத்தின் மீது விழுந்து எல்லாரையும் முறியடிச்சிட்டாங்க. 2 பேர் தான் முழு பட்டணத்தையும் கல்லைக்கு கொன்னே போட்டாங்க, ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. யாக்கோபு சந்தோஷப்பட்டானா? என் சாட்சியை கெடுத்தீர்கள், இந்த காரியத்தினால் நீங்கள் என்னை கலங்க பண்ணினீர்கள் ஐயா. நாம கொஞ்ச ஜனம், அவங்க மிகுதியானவர்கள், என்னை கலங்க பண்ணினீங்க. குமாரர்கள் நிமித்தம் கலக்கம் உண்டாயிருக்கு. அவங்க சண்டை போட்டது நிமித்தம் அங்க கலக்கம் வருது. ஈசாக்கி நாட்கள்ல அவனோடு சண்டை போட்டாங்க. அவனோடு சண்டை போட்ட பொழுது அவன் சமாதானமா பிரிஞ்சு போயிட்டான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சண்டைகள் வரும் பொழுது நாம் பிரிந்து போவது, அமைதியாய் கடந்து விடுவது ரொம்ப நல்லது. அவர்களோடு யாக்கோபின் குமாரர்களை போல நம்ம போய் சண்டை போட்டு நம்மளால மற்றவங்களுக்கு கலக்கம் வராம நம்ம அமைதியாய் அவைகளை கடந்து விடுவது ரொம்ப நல்லது. சண்டை போடுவதற்கு 3 காரணம் சொன்ன. 1, கோபக்காரி என்று வேதம் சொல்லுகிறது. சண்டை போடுகிற கோபக்காரியோடு, அப்ப கோபம் எங்க அதிகமா வருதோ அங்க சண்டை வந்துடும். 2வது, புரிந்து கொள்ளுதல் எங்க இல்லையோ அங்க சண்டை வந்துடும். அது ஊழியத்திலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், பக்கத்து வீடா இருக்கட்டும், ஏத்த வீடா இருக்கட்டும், எங்க புரிந்து கொள்ள முடியலையோ அங்க சண்டை வந்துடும். 3வது, எங்க சண்டை வரும்? கோல் சொல்லுகிறவன் இடத்துல. அது நல்லதா தெரியும், நீங்க நல்லதை தாங்க போய் சொல்லுவீங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரு காரியத்தை உணர்த்துகிறபடினால் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சுற்றி பார்க்க போனாங்க. அங்க இருக்கிற கானானியர், ஏத்தியர், எமோஷே, பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், இவர்கள் எல்லாருமே வளர்த்தியானவங்க, ரொம்ப பயில்வான போல இருப்பாங்க, அடிதடியா ஜிம்முக்கு போன ஆள் மாதிரி இருப்பாங்க. இவங்க சாதாரணமான, இவர்களுக்குள்ள பலவீனம் கிடையாது, ஆனா சாதாரணமான ஆட்கள். இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். இது உண்மையான்னு கேட்டா அது உண்மைதான். அவங்க ரொம்ப உயரமானவங்க, இவங்க ரொம்ப சாதாரண ஒரு நார்மல் மனிதனை போல இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் வரலாறு காரியங்கள் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? துர்செய்தியை பரப்பினபடியினால் வாதையினால் செத்தார்கள். இங்க நல்லதுதானே சொன்னாங்க, உண்மையதானே சொன்னாங்க, பொய் சொல்லலையே. ஆனாலும் கர்த்தர் வாதித்தார். கோல் சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையில வாதை தொடரும். கோல் சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையில
வாதை நிச்சயமா வரும். இது சாபத்தின் வார்த்தை அல்ல, இது ஒரு நல்ல செய்தி. காரணம் என்ன? நமக்குள் அந்த வல்லமை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. சொல்லலாம் தோணும், பேசலாம் தோணும், பேசக்கூடாது. சமாதானமா இருங்க. சில பேர் போட்டு வாங்குவாங்க. சில பேர் நீங்க நம்மளே அமைதியா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, உடனே அப்படியே உல கொதிக்கிறோமா, நம்ம கொதிச்சிடக்கூடாது, கொட்டிடக்கூடாது. நல்லா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க. 4 செவற்றுக்குள்ள என்று பெரியவர்கள் சொல்லுவாருங்க. எல்லாமே 4 நமக்குள் முடிந்து விடணும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, சண்டை, கடும் வாக்குவாதம் எலும்பிருக்கிறது ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்றைக்கு அந்த காரியத்துல ஒப்புரவாகுவோமானால், ஒப்புரவாகி அவர்களோடு ஐக்கியப்படுவோமானால் நமக்குள் மிகுந்த சமாதானம் உண்டாகிறது, மிகுந்த சமாதானம் உண்டாகிறது. 2வது 3வது ஏன் சமாதானம் இல்லை? அதே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், சாலமோனுக்கு சுற்றிலும் இருந்த சத்துருக்களின் நடுவிலே சமாதானம் இருந்தது. சுற்றிலும் இருந்த சத்துருக்களின் நடுவிலே தேவன் அவனுக்கு சமாதானம் கொடுத்தார். ஆனா காலப்போக்கில் அந்த சமாதானத்தை சாலமோன் இழந்து போனதற்கு காரணம் என்ன? அவனை சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் நடுவில் தானே கர்த்தர் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருந்தாரு. 1 ராஜாக்கள் 4:24 சொல்லுது, சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானமா இருந்தாங்க. பக்கத்து வீடா இருக்கட்டும், எதிர்த்த வீடா இருக்கட்டும், உங்க சபையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எந்த காரியத்திலையும் உங்களை சுற்றிலும் ஒரு சமாதானம் இருக்கணும். ஆரம்ப நாட்கள்ல அப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை இழந்துட்டீங்களா? சாலமோன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பலே வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அமைதியா சமாதானமா இருந்த சாலமோனுடைய வாழ்க்கையில பெரிய புலம்பலே வந்துருச்சு. ஒரு காலத்துல சமாதானமா அமைதியா இருந்தோம், இன்றைக்கு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோமா? காரணம் என்ன? சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். ஏன் சாலமோன் இந்த சமாதானத்தை இழந்தான்? இந்த சமாதானத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன? அதே 1 ராஜாக்கள் 5:4 சொல்லுகிறது. மீண்டும் அதே வார்த்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அவனுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அதனால சாலமோன் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தான், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் அவ எல்லைகள் எல்லாம் பரவினது. அவனுக்குள்ள இருந்த சமாதானம், அதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவரிடத்துல போகிற நியாயம் தீர்க்கிற போகிறவர்கள் இடத்துலயும் சமாதானம் அவன் நிமித்தமாய் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் ஏன் சாலமோனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தான்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறது செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழியிலே நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். பிதாக்களுடைய வழியை விட்டு விட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையில பிதாக்களுடைய ஜீவியத்தை விட்டு விட்டான். சாலமோனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன செய்கிறான்? தூசிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, என்னுடைய இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள் என்று சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு மலையவே நாச மலையாக்கினவன் சாலமோன். வேதத்துல பல மலைகள் உண்டு, ஆனால் நாச மலை என்று ஒரு மலை உண்டு. நாச மலை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாச மலையின், பாருங்க அந்த மலையின் பேரை நாசமலை. காரணம் என்ன தெரியுமா? சாலமோன் தன்னுடைய மனைவிமார்களுக்கு என்று அநேக விக்கிர ஆலயங்களை எழுப்பினான். ஒவ்வொரு மனைவிமார்களும் அங்க போய் ஒரு கோயிலை உண்டு பண்ணுவாங்களாம். அதனால அந்த மலைகளுக்கு பேரு நாசமலை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 3வது சமாதானத்தை இழந்து போக காரணம் என்ன? தேவனுடைய பிரமாணங்களை, கட்டளைகளை, தேவனுடைய சத்தியத்தில் சுருக்கமாய் சொல்லணும்னா சத்தியத்துல இருந்து வழி விலகி போக பண்ணின காரியங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வழி விலகுகிறவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது. சிம்சோனை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது.
தெலீலாள் சிம்சோனை பார்த்து சொல்லுகிறாள், நீ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனாலும் உன் இருதயம் என்னோடு கூட இல்ல. அவன் இருதயத்தை கணக்கு பண்றா பாருங்க. அவனுடைய இருதயம் எங்க இருக்கிறதுன்னு தெலீலாளுக்கு ரொம்ப நல்லா தெரிந்து இருக்கிறது. தெலீலாள் சரீரத்தை மட்டும் பார்க்கல, சிம்சோனோட இருதயத்தையே கணக்கு பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? தேவ தாசர்களுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? நான் ஆபிரகாமை ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? அவன் தன் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு என் பிரமாணங்களில் எல்லாம் நடந்தபடியினால் நான் அவனை ஆசீர்வதித்தேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போனதற்கு காரணம், மூன்றாவது காரணம், கர்த்தருடைய சத்தியத்துல நம்ம நடக்கல, கர்த்தருடைய பிரமாணங்கள்ல நம்ம நடக்கல, கர்த்தரோடு அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளாம விட்டுட்டோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை வேத வசனங்கள், எத்தனை சத்தியங்கள் நம்மளுக்கு போதிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு நடந்திருக்கிறோமா? இவைகள் எல்லாவற்றையும் இல்லாவிட்டால் கை கொண்டு நடக்க நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, வழி விலகி போக பண்ணின காரியம் சாலமோனுடைய வாழ்க்கையில வந்தது. அதனால கர்த்தர் அவனுக்கு இருந்த எல்லா சத்துருக்களை, சமாதானத்தை கர்த்தர் கெடுத்து, அதே தேவன் மீண்டும் அவனுக்கு பிரச்சனையை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். எந்த தெய்வம் சமாதானத்தை கொடுத்தாரோ அதே தேவன் மீண்டும் அவனுடைய வாழ்க்கையில சமாதான சீரழிவை கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சத்தியத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் குறைபட்டு போய்விடும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். இன்றைக்கு ஏன் சமாதானம் இல்லை? ஒரு காலத்துல தேவன் நம்மளுக்கு சுற்றில் இருந்த எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு சமாதானத்தின் ஐக்கியத்தை கொடுத்திருந்தாரு. இன்றைக்கு தேவனே சில சத்துருக்களை எழுப்பி விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில இடத்துல பிரச்சனைகளை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சத்தியத்தை கை கொள்ளல, அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளல. நம்மளுடைய வழி அவருக்கு பிரியமா இல்ல. வேதத்தை நேசிக்கலங்க, பைபிளை நம்ம நேசித்து வாசிக்கல. ஆரம்பத்துல சொன்னது போல இத்தனை அதிகாரம் வாசிக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா மூடி வைக்கப்பட்ட தூசி அடைந்த வேதத்தை திரும்ப எடுங்க, வேதத்தை திரும்ப எடுங்க, திரும்ப எடுத்து அதை மீண்டும் நேசித்து வாசிக்க ஆரம்பிப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துடும். ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு சமாதானம் கிடைப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு அழகாய் ஆண்டவர் தம்முடைய வசனங்களை கண்முன்பதாக காண்பித்து திருவுளம் பற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த சமாதானம், ஆண்டவரே, நிம்மதி, மனமகிழ்ச்சி, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம இழந்திருக்கிறோமா? கண்கள் மூடி ஆண்டுட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு அந்த சமாதானத்தை தாங்க, எனக்கு அந்த நிம்மதியை தாங்க, எனக்கு ஆரம்ப நாட்கள்ல இருந்த மனமகிழ்ச்சியை தாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில உங்களை இழந்துட்டு நான் ஏதோ செய்கிறேன் என்று செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வீட்டிற்குள்ள நீங்க வரணுமப்பா, எனக்குள்ள நீங்க வரணுமப்பா. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குடும்பங்கள்ல சண்டை, இன்றைக்கு அந்த சண்டையை நீர் ஓய பண்ணுவீராங்க. சண்டையை உண்டு பண்ணுகிற கோல்காரனை கர்த்தர் இல்லாதபடி நீர் அவர்களை விட்டு எங்களை பிரித்தெடுப்பீராக. புரிந்து கொள்ளாத தன்மையை அழிப்பீராக. ஆண்டவரே, கோபத்தை அடக்குவீராங்க. எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் தருவேன் என்று இந்த மாதம் வாக்கு பண்ணினீரே, அவைகளை நீ திரும்ப தந்தருவீராங்க. ஆண்டவரே,
இன்றைக்கு நான் ஒரு பிரதிஷ்டை பண்றேன், இன்றைக்கு நான் ஒரு ஆண்டவரை பொருத்தனை பண்றேன், இனி தினந்தோறும் உடைய வேதத்தை நான் வாசிப்பேன், நான் நேசித்து வாசிப்பேன், எனக்கு சமாதானத்தை தாருங்க. ஜெபம் பண்ணுவோமா? சில நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லுகிறாரே, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தெய்வம் அந்த சமாதானத்தை தந்துள்ளபடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகாபா லதாடா துராபா லதாடா ரீபா லதாடா திராபா லந்தாடா ரிக்குபே லேதோடோ ரீபா லந்தாடா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், சமாதானம் இல்லாத எல்லாருடைய குடும்பங்கள்ல இன்றைக்கு இரவு சமாதானம் உண்டாவதாக. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக. ஊழியனுடைய வாழ்க்கையில, விசுவாசினுடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, பிள்ளைகள்ல, ஆண்டவரே சபையில சமாதானத்தை தருவே, அவைகளை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நீர் சொன்னீர், நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அந்த காரியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகள் அழிக்கப்படுவதாக. கோல் சொல்லுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. புரிந்து கொள்ளாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. கோபத்தின் ஆவி அடங்குவதாக. வேதத்தை நேசிக்க விடாத வல்லமைகள் ஒழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இல்லாத அந்த தன்மையை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களை மறுரூபப்படுத்தோ, எங்களை புதிதாக்கோ நான் விண்ணப்பிக்கிறேன். என் ஜெபத்தை தேவன் கேட்கிறேன். நீர் மாறுதரம் தருவீராக. இன்றைக்கு இரவிலே சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று வேதம் சொல்லுகிறதே. இன்று முதல் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. தெய்வத்திற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.